அதாவது இந்த மாதிரி எவ்வளவு நாடாளுமன்றத்துல ஒரு வாக்கெடுப்பே நடத்தாம நீங்க இவ்வளவு ஒரு முக்கியமான மசோதா, கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு மசோதா, ஒரு மிகப்பெரிய வறுமையின் பிடியில அந்த ஏழை எளிய மக்களையும் கிராமப்புற பொருளாதாரத்தையும் தள்ளிவிடக்கூடிய ஒரு மசோதா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தை வேறு ஒரு சட்டத்தை வேறு ஒரு மசோதாவை கொண்டு அதை ஒழித்து கட்டிட்டு அதுல இருக்கிற மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரையும் நீக்கிட்டு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் கிராமப்புறங்கள் இருக்கிற ஏழை எளிய மக்களை பாஜக தள்ளியிருக்காங்க. அதற்கு நாங்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிற வேளையில் நாடாளுமன்ற மக்களவை செயலகத்திலிருந்து நாங்கெல்லாம் நாடாளுமன்றம் நடக்கிறப்ப இந்த 100 நாள் வேலைக்கு எதிரான மசோதா நாடாளுமன்றத்துல பாஸ் பண்றப்ப ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்தினோம். முதல்ல அதிகாலை 2 மணி வரைக்கும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவங்கவுங்க கட்சி ஒதுக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திட்டத்தை நீக்க கூடாது, இந்த சட்டத்தை மாற்றக்கூடாதுன்னு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி குறைஞ்சபட்சம் அதை நாடாளுமன்ற நிலைக்குழுக்காவது அனுப்புங்க அப்படின்னு நாங்க அதிகாலை 2 மணி வரைக்கும் மக்களவையில பேசினோம். அதை அவங்க கேட்க தயாரா இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை நாங்க நாடாளுமன்றத்துல நடத்த வேண்டி வந்தது. அதுக்கு அந்த போராட்டத்தை ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டு இன்னைக்கு எங்களுக்கு பிரிவிலேஜ் நோட்டீஸ் வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியில இருந்து எனக்கு திரு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத், அதே போல திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், அது இல்லாம கேரளாவில் இருக்கிற 3 காங்கிரஸ் உறுப்பினர்கள் சாஃபி பரம்பில், ஹைபி ஈடன், டீன் குரியகோஸ், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அண்ட் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக முரசொலி, எங்க 8 பேருக்கு இப்படி ஒரு பிரிவிலேஜ் நோட்டீஸ் பிஜேபி எம்பிக்கள் மூவ் பண்ணிருக்காங்க. அதுக்கு விளக்கம் கேட்டு எங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி எவ்வளவு நாடாளுமன்றத்துல ஒரு வாக்கெடுப்பே நடத்தாம நீங்க இவ்வளவு ஒரு முக்கியமான மசோதா, கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு மசோதா, ஒரு மிகப்பெரிய வறுமையின் பிடியில அந்த ஏழை எளிய மக்களையும் கிராமப்புற பொருளாதாரத்தையும் தள்ளிவிடக்கூடிய ஒரு மசோதா, ஒரே மாநிலத்திற்கு பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே சில மாநிலங்கள்ல இந்த வேலை நடக்க வாய்ப்பு இருக்கு, சில மாநிலங்கள்ல வேலை நடக்காது, சில பஞ்சாயத்துகள் இந்த வேலைகளை கொஞ்சம் நடக்கும், சில பஞ்சாயத்துகள் நடக்காது, சில மாவட்டங்கள் இந்த வேலையில கொஞ்சம் நடக்கும், சில மாவட்டங்கள் நடக்காது. அந்த மாதிரி நாங்க இந்த வேலையை தரம் பிரிப்போம், ஏபிசின்னு பஞ்சாயத்துகளை மாநிலங்களை நாங்க தரம் பிரிப்போம் சொல்ற ஒரு மசோதா. தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநிலங்களினுடைய நீங்க ஒரு நிதி ஆதாரத்தை முடக்கி 40% நிதியை நீங்க கொடுக்கணும், மாநில அரசுகள் கொடுக்கணும்னு சொல்ற ஒரு மசோதாவை குரல் வாக்கெடுப்புல பாஸ் பண்றாங்க. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாகி நாங்கள் இவ்வளவு கோடிக்கணக்கான ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்கு எங்களோட ஆட்சியில காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி, அந்த அன்றைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய தொடர் முயற்சியில மன்மோகன் சிங் அவர்கள் வழிகாட்டுதல்ல கொண்டு வரப்பட்ட இந்த மசோதா, அன்னைக்கு தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்துல கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க, அப்ப திறம்பட செயல்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். அவ்வளவு ஒரு முக்கியமான சட்டத்தை நீங்க இப்படி ஒரு சர்வாதிகாரமான முறையில ஒரு எளிய மக்களை அவர்களை வஞ்சிக்கின்ற ஒரு முறையில ஒரு சட்டத்தை கொண்டு வர்றப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணணும்? நாடாளுமன்ற மக்களவையில் உட்கார்ந்து கைதட்டி நரேந்திர மோடி வாழ்கன்னு சொல்லணுமா? அப்ப போராடுறதுங்கிறது எங்களுடைய கடமை. அந்த போராட்டத்தை தான் நாங்க செஞ்சிருக்கோம். அந்த போராட்டம் ஒரு மிக உணர்வு பூர்வமாக கடமை உணர்ச்சியோடு இத்தனை மக்களை இப்படி ஒரு படுகொலியில தள்ளுறாங்களேங்கிற ஒரு வேதனையோடு நாங்கள் நடத்திய போராட்டம். அந்த போராட்டத்துல நாங்க மசோதாவை கிழித்தெறிந்தோம். நாங்க அதை மறுக்கல. இவ்வளவு ஒரு கொடிய மசோதா பாஸ் ஆகுறப்ப அந்த மசோதாக்கு என்ன பூ தூவ முடியுமா நாங்க? அப்ப அந்த மசோதாவை கிழித்தெறிந்தோம். நாடாளுமன்ற மக்களவையில ஏறி நாங்க 100 நாள் வேலையை திரும்ப தர வேண்டும் என்று ஒரு குரல் எழுப்பினோம். அந்த முழக்கத்தை நானே எழுப்பினேன், மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுப்பினாங்க. அதற்காக எங்களுக்கு இன்னைக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வந்திருக்கு. நாங்க நரேந்திர மோடி அரசுக்கும் அங்கே கூட்டணியா இருக்கிற அதிமுகவுக்கு நாங்க சொல்லிக்க விரும்புறது, இந்த மாதிரி இந்த மிரட்டல்கள் எங்களுக்கு புதுசு கிடையாது. கடந்த 17வது நாடாளுமன்ற நடந்தப்ப நானே 2 முறை இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்காக போராடியதற்கும் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடியதற்கும் 2 முறை இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கேன். எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதுசு கிடையாது. எங்களுடைய கடமை என்பது எங்களை வாக்களித்து
நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிய மக்களுக்கு சார்பா நிக்கிறது தான். மக்களுக்கு எதிராக இருக்கிற மோடி அரசாங்கத்துக்கு வாழ்த்து பாடுறது எங்க வேலை கிடையாது. அதனால இதுக்கு முறைப்படி நாங்க பதில் அளிப்போம். ஆனா இதற்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். தொடர்ந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சட்டத்தை திரும்ப கொண்டு வரதுக்கான முயற்சியில இந்தியா கூட்டணி இறங்கி இருக்கு. இதே மாதிரி விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை அவங்க பாஜக ஆட்சியில கொண்டு வந்தாங்க. அதையும் அதே அதிமுக ஆதரித்து வாக்களிச்சது. அதற்கப்புறம் சூரியன் மேற்கே உதிச்சா கூட நாங்க இந்த சட்டத்தை திரும்ப பெற மாட்டோம்ங்கிற ஆணவத்தோட பாஜக பேசினாங்க. அன்று அந்த சட்டம் விவசாயிகள் போராட்டம், இந்தியா கூட்டணியின் போராட்டத்தினால அதே நரேந்திர மோடி அரசால வாபஸ் பெறப்பட்டது. அதே போல இந்த சட்டமும் நரேந்திர மோடி அரசாங்கத்தால் வாபஸ் பெறப்படும். இது மக்களுக்கு எதிரான சட்டம், ஏழை எளிய மக்களுக்கு எதிரான சட்டம். இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துல நான் குஜிலியம்பாறையில கலந்துக்கிட்டேன். நீங்க மக்கள் அழுகுறாங்க. வயசானவங்க, நான் தனி பெண்ணா இருக்குமா, எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு அழுகிற மக்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? மக்கள் கையில ஒரு மக்களுக்கு வறுமை வரக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சபட்சம் 365 நாள் வருஷத்துல 365 நாளுக்கு மாசம் மும்மாறி பொழியறது இல்ல, விவசாய வேலை இருக்கிறது இல்ல. ஒரு குடும்பத்துக்கு ஒரு 100 நாளுக்காவது வேலைக்கு நம்ம உத்தரவாதம் கொடுப்போம், அதற்கான அந்த வேலையை கேட்பதற்கான உரிமையை மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை நாங்க கொண்டு வந்தோம். ஆனா இன்று அந்த மக்களிடம் இருந்து அந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டம்ங்கிறது திட்டமாக்கப்பட்டிருக்கிறது. பணம் இருந்தா நடக்கும், பணம் இல்லைன்னா நடக்காது. இப்படிதான் இந்த காலகட்டம் எத்தனையோ ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா உட்பட எத்தனையோ திட்டங்கள் அப்படி இருந்திருக்கு. அதை மாத்திதான் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த சட்டத்தை கொண்டு வந்த அந்த சட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். 30 கோடி மக்களை இந்த சட்டம் வறுமையிலிருந்து எடுத்தது. உலகிலேயே ஒரு வறுமை ஒழிப்புக்கு மிக முன்னோடியாக இருந்த ஒரு சட்டம். இந்தியாவில மட்டுமல்ல, உலகில் பல நாடுகளாலும் பாராட்டப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தை இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் தீர்த்து கட்டி இருக்கிறது. அதற்கு அதிமுக ஆதரவு அளிப்பதற்காக அவர்கள் வெட்கப்பட வேண்டும். நிறைய அதிமுகவுடைய வாக்காளர்கள், ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு கடந்த காலங்கள்ல வாக்களிச்சிருக்காங்க. இந்த முறை தேர்தல்ல இந்த 100 நாள் வேலை தொடர்பான நாடாளுமன்றத்துல நரேந்திர மோடியின் மசோதா மிக நிச்சயமான ஒரு தாக்கத்தை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும். அதை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது மக்கள் மத்தியில. மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு தயாரா இருக்காங்க. இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஆட்சியில இருக்கு. தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்தா கூட திமுகவின் தலைவர் என்கிற முறையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஓரணியில் நின்று இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம். அதனால இந்த மாதிரி காகிதங்களுக்கெல்லாம் பயப்படுகிற ஆட்கள் நாங்கள் அல்ல என்பதை நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கும் இதை மூவ் பண்ணிருக்கிற பாஜக எம்பிக்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.